கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை என் தந்தையாக நாராயண நாமம் உள்ளவரை என்றென்றும் நீடூழி சுவிச்சமாக வாழி தங்கள் சித்தம் தன் பாக்கியம் தங்கள் சித்தம் தன் பாக்கியம் வெள்ளத்தால் அழியாது வெத்தனிலோ வேகாது வேந்தரால் கொல்லவோ முடியாது கொடிய தீய கல்லரால் களவாடவோ முடியாது காவலில் கோமிக எளிது அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள்ரா சுனிமாரா மணிமாறனா ஆனா ஒரு எழுத்து பிசைக்கு போச்சு ஏண்டா ஒருவேளை கண்ணு சாராயமா இருக்குமோ தெரியலையே அது கூட குடிச்சவா எடுத்துட்டு போடுவான் இது என்ன களவாடி முடியாதுன்னு சொல்றான் ஒருவேளை இப்படியா இருக்குமோ கோயில் சாப்பிட போட்டு வச்சிருப்பாங்க அதான் இருக்குமோ அது இல்லையே குடுக்க அது குறைஞ்சிக்கிட்டே போடுங்க ஆமா என்னவா இருக்கும் ஒருவேளை ஆயா சுட்ட பணியாரமா இருக்குமோ இல்ல அது எடுத்து குறையுமே ஆமா இது வேற அல்ல குறையாதுன்றா களவாட முடியாதுன்றா தீயால எரிக்கவும் முடியாதுன்னு சொல்றோம் நமக்கு அது தெரியாது அது என்ன இருக்கும் அது வாட்டர் கோட்டர் கிளாஸ் அது அல்ல குறைஞ்சு குடிக்க சரி நம்ம அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீ போய் அவனே அந்த வெளியே போய் குடிகார ஆமாடா மக்களே ஐயா சாமி அட குடிகார நாயே சொல்றாங்க குடிகாரக்கு போன குடிச்சோட்ட நாயே இல்ல என்ன விளக்குங்க அப்பேற்பட்ட பொருள் அதுவே இப்புவி மீதிலே கல்வி செல்வம் செல்வம் எப்படி கல்வி இல்லடா வேற அர்த்தம்டா ஆமா கல்வி பொருள் கல்வி செல்வம் ஆமாடா அது எப்படி என்று கேட்டால் வெள்ளத்தால் அழியாது ஆமா ஒருத்தன் படிச்சுட்டா வெள்ளத்தால் அடிச்சுட்டு செல்ல முடியாதான் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்து கவுத்த போட்டா யாரும் போய்தான் ஆகணும் அது அதுக்கு அர்த்தம் கிடையாது வெள்ளத்தால் அழியாது எப்பேற்பட்ட வெள்ளமாகப்பட்டது மாமியே ஊருல வந்தாலும் அங்க ஒரே ஒரு கல்வி கற்றவன் அந்த ஊரை விட்டு வெளியே போனானா அடுத்து அந்த ஊருக்கு திரும்பி வந்தானா அந்த ஊர்ல எத்தனையோ கல்வி கனவான்களை உருவாக்க முடியும் வெள்ளத்தால் அழியாது வெண் தணலிலே வேகாது ஒரு மானுடனாகப்பட்டவன் பிறந்தான் இறந்தான்டா ஆமா அப்படி இருக்கும்போது பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை ஒவ்வொரு வேலையும் கல்வி கற்றுக்கொண்டே இருப்பான் வாழ்க்கை என்பதே ஒரு கல்விக்கு சமம் அப்படி கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்போது அவன் மாண்டு மடிந்த பின்பு அந்த பிளவரையிலே வைத்து சுடுகாட்டிலே அவனை தீ என்று அக்னியால் சுடும் போது அந்த கல்வி அழிஞ்சு போவாது ஏன்னா அவன் யாருக்குன்னா ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு
அப்ப அது அழிஞ்சு போமா? வையாது. போகாது. ஆமா. வெந்தலிலும் வேகாது. வேண்டவரால் கொல்லவும் முடியாது. கல்வி கற்றவன் என்று, ஆமா, கல்விக்கு உள்ளவன் என்று ஒரு வேந்தனாகப்பட்டவன் அவனை கொல்ல நினைத்தாலும் சரியே, அவனை கொன்றாலும் சரியே, அந்த கல்வியை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைவு என்பதே வராது. நீ எவ்வளவு ஒரு பணம் கொடுத்து பாரு, குறைஞ்சிரும். பணம் கொடுத்தா ஆமா, போதனை அவனை சொல்லுவானா? சொல்லுவான். அதுக்கு நிகராக இந்த கல்வி செல்வத்தை கொடுத்தால் கத்துக்கணும்னு மனசு வச்சவன் ஒருவன் மனதிலே இருக்கக்கூடிய கல்வி செலுத்தி சொல்லிக் கொடுக்க வளரவே குறையாது. உண்மைதாங்க. அப்படி கொடுத்தாலும் ஒருவருக்கு குறை என்பதே வராது. கொடிய தீய கல்லறால் களவாடவோ முடியாது. ஆமா, இதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்லுங்க. திருடர்கள் என்று சொல்லக்கூடிய களவாணிகள், கொள்ளையர்கள் திருட நினைத்தாலும் சரியே, அவர்கள் புத்தகத்தை மட்டுமே திருட முடியுமே தவிர மனதிலே உள்ள கல்வியை ஒருபோதும் வைக்கிற பணம் மட்டும் நகை நட்டு எல்லாத்தையும் திருட்டு போடலாம். ஒரு மனுஷன் கற்ற கல்வியை என்ன பாச்சு ஒண்ணு வா இல்ல போ. இல்ல ஒரு திருப்பு அப்படி திருடவோ முடியாது. அதற்குதான் விவேக சிந்தாமணி நூலிலே இப்படி ஒரு செல்வம் இருக்க இந்த புவி மீதிலே இந்த மானம் கெட்ட மாநில ஜென்மம் வேறு செல்வம் தேடி அலைவது எதற்கு? இந்த கல்விக்கு நிகரான ஒரு செல்வம் இருக்குதா? கிடையாது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நிக்கணும்னாலும் கல்வி கற்றா மட்டும்தான் நிக்க முடியும். படிக்கலாம் நிக்க முடியாதுங்க. நிக்க முடியுமாடா? முடியாது. அப்படி இந்த கல்வி கற்ற கர்மங்கள் முன்பு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், 96 தத்துவம், 11 புராணம், மனு விகாரம், கேள்வி விகாரம். அது மட்டும் இல்லாமல் வேதம் என்பது 4, ரிக், யசுர், சாம, அதர்வணம். 5வது வேதமாக மகாபாரதம், இதிகாசம் என்பது 2, ராமாயண மகாபாரதம். இவை அனைத்தையும் கற்று உணர்ந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் அமர்ந்துள்ள சபையின் முன்பு சர்ப்பார் வேடம் தாங்கி வந்தேன். நான் யார் என்று விளக்கம் சங்கராபுரம் மகம் புதுப்பட்டுல இருந்து வந்து புதுப்பட்டாண்டா யாருக்கு தெரியாது? புதுப்பட்டு ராமச்சந்திரன். அது காலையில தான்டா, இப்ப வேணும்டா. அந்த கம்யூனிட்டி இந்த வேலை, அந்த கம்யூனிட்டி கடவுள் போன கம்யூனிட்டி எப்படி விளக்கம்? சத்திய லோக வாசன் எத்திசையும் புகை மணக்க ஹரிபிரம்ம தேவன் வந்து லோகம் என்பது 14 லோகம், பூலோகம், உவர்லோகம். அதிலே ஒரு லோகமாய் வேல் லோகம் என்பது 7, அதிலே ஒரு லோகம் இந்த சத்தியலோகம். அப்படி சத்தியலோகத்தை சிறப்புமாக அயன் பிரம்மதேவன் சதுர்முகன். நிறைய இருக்கு பேரு. என் மனைவியின் பெயர் என்னவென்று தெரியுமா? வேலை இருக்குண்டா. என் மனைவி பெயர் என்னவென்று தெரியுமா? உன் கொண்டாடி நானா தாலி கட்டணும் எனக்கு தெரியும். அதுக்கு போறியா? அப்புறம் அதுதான் போவேன். கலைமகள், கலைவாணி, கல்யாணி, கனிமொழி, காயத்ரி, சரஸ்வதி,
சரஸ்வதி. சரஸ்வதி டேய் ஏண்டா வாயிலே வசம் வச்சு தேக்க. அப்படி சரஸ்வதி என் மனைவி பேரா? ஆமா. சரி, நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தே தெரியுமா? எங்கத்துக்கு உங்க அம்மாளுக்கு நானா புள்ள கொடுத்தா எனக்கு தெரியும். இல்ல இனிமேட்டு அந்த அகடா மாவட்ட வராது. எங்க மாமன் அவங்க ஊர்ல பார்த்த வந்து எங்க மாமன் இங்க இருந்து ஆட்டாட்டு போவாரு. அவங்க ஊர்ல இப்படி காலை வச்சு வந்து இருக்கிற ஆயா பூரா எனக்கு புள்ள கொடுக்கணும். அதாவது புள்ள கொடுக்குற வேலை செய்யறாரு. நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தே தெரியுமா? யாருக்கு? அறிவமா தேவனிலே சொல்லக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி மும்மூர்த்தி தேவர்களே ஒருவாய் விளங்கக்கூடிய ஹரி என்று சொல்லக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி. ஹரி ஒரு காலத்திலே பூலோகத்திலே காக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் விஷ்ணு, அழிக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் ஈசன். படைப்பதற்கு யாரும் இல்லையே, ஆளு இல்லையே என்று நாங்க தாங்க கத்திரிக்கோம். உனக்கு என்னடா ஆச்சு? ஐயா உன் கூட்டாளி தான். அப்படி மாநிலங்களை அழித்துக் கொண்டே போனால் உற்பணம் செய்ய ஒருவர் கிடையாது என்று ஆய்ந்த நித்திரையிலே ஹரி ஹரி நமோ நாராயணன் நித்திரையில் இருந்த போது முந்தி கமலத்தில் இருந்து முந்தினா என்னடா? தொப்புள் கமலம் என்றால் தாமரை. முந்தி என்று சொல்லக்கூடிய இந்த தொப்புள் ஆவியின் வழியே கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரையில எனக்கு கமலநாதன் கமலநாதன் என்று பெயர் உண்டு. அரி உந்தியில் உற்பணமானதால் அரி பிரம்மதேவன். ஹரி பிரம்மதேவன். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில்? படைக்கக்கூடிய தொழில். கடவுள என்ன படைத்தீங்களா? உன்னை படைத்ததும் நானே, பையனை படைச்சது அவனை படைத்ததும் நானே, அப்பா அம்மாவை படைச்சது ஏழை முதல் எறும்புக்கடை அத்துணை ஜீவராசிகளையும் படைப்பதே கடவுள. பாட்டி படைச்சது உன் பாட்டியை படைச்சது நான் தான். பாட்டி மட்டும் உனக்கு என்ன குறை வச்சா? பாட்டி மட்டும் உனக்கு என்ன குறை வச்சா? ஏய் சோலா, ஆட்டான ஊர்லாம் வயிறு தூக்கி கட்ட சொல்லி சொல்றான்னு சொல்லி என்ன சொல்லிடுறா? அப்படி போய் வா. டேய் இல்ல என் பாட்டி மட்டும் உனக்கு என்ன குறைய வச்சு படிச்சேன்னு கேக்குறேன். ஏன் என்ன பண்ண உன் பாட்டிய? அல்லாச்சு நல்லா வச்சு மூக்கு மொய்மா வச்சு படிச்ச 32,000 ஒண்ணு கூட குறை கிடையாது. ஆமா படிச்சுட்டே வச்சு சூத்துல ஒரு முட்டை வச்சு படிச்ச. என்ன முட்டா? அது உக்காந்தா பொசுக்குன்னு வருது, ஏஜா பொசுக்குன்னு போகுது. எதுக்காக அதை வச்சு படிச்ச? ஆம்லெட் போடுற முட்டாடா அது. போன ஜென்மத்திலே முந்தின ஜென்மத்திலே அவர் செய்த கர்ம வினைப்படியே அத்தனை நடக்கிறது. அதாவது முன் பார்த்து பின் எழுதுபவன்டா, பின்னால ஏறி முன்னால பார்க்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் தலை எழுத்து என்று சொல்லக்கூடியது எழுத்தை சிரசிலே எழுதி ரோமத்தால் மறைப்பவன். ஆமா மண்டல எழுதி மயிரால மறைக்கக்கூடியவன். ரோமம்னா மயிர்டா. ஆமா எனக்கு அதான் பிடிக்கும். நான் மறைமுகமா சொன்னா நீ வெளிப்படையா சொல்லு. அதாவது படிச்சவங்க எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்க, படிக்காத எப்படி சொல்லணும் அப்படிதான் சொல்லணும். ஆமா ரோமங்களால் மறைக்கக்கூடியவன். அது மட்டும் தான் உனக்கு தெரியும். என் மனைவியாக கலைவனுக்கு என்ன வேலை என்று தெரியுமா? இல்ல வாம்பொண்டாடி எனக்கு என்ன வேலை? ஓ வாம்பொண்டாடி என்ன வேலைன்னு கேளுங்க. பாதுஷா ரத்வாதிக்கு காலே என்று சொல்லக்கூடிய கலைவாணி எனது தேவி, என் காதலி, மனைவி, பொண்டாட்டி,
கோண்டாட்டி டேய், என் மனைவி எனது தேவி. டச் பண்ணி ஆஃப் ஆயிடும். தெரியுமா? என்ன வேலை நான் படைக்கக்கூடியது இந்த எனது மாதிரி வேலை. நம்பர் வருதுன்னா நான் படைத்த அத்தனை ஜீவராசிகளும் கல்வி ஓதுவதால் ஆமாடா. அப்பப்ப என் கூட்டு வந்து போக சொல்லுங்க இந்த நாய்க்குள்ள ஒரு முட்டமும் வர மாட்டேங்குது எனக்கு நாக்கியா? ஆமா பிளேடு வச்சு வச்சிருமா? கீச்சு விட்டு அது போனால் போகட்டும். போகட்டும். இடையிலான தினத்திலே அசுரர்கள் பயமின்றி இருக்கிறோம். இருக்கிறோம் எனது தேவியாகிய கலைவாணியை அழைத்து சதியும் பதியுமாக அமர வேண்டும். ஆமா சதிபதிமாக வர வேண்டும் கலைவாணியை அழைத்தேன் என்று உடனே அழைத்து வாடா. ஆகட்டும் பிரம்மதேவன் அழைக்க கலைவா